தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பாஸ்கா காலத்தின் 6ஆம் வாரம், மே 15, வெள்ளிக்கிழமை. உலக குடும்ப நாள். கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் இல்லாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நான் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சிமையை அடைய வேண்டும். இறைவா, இதோ இந்த அதிகாலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கடந்த இரவு நீர் கொடுத்த பாதுகாப்பு, பராமரிப்பு, நேசம், கிருபை அனைத்திற்கும் நன்றி கூறுகிறோம். புலந்திருக்கின்ற இந்த புதிய விடியலிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க செய்து உடலுள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆசீர்வதிக்க செய்து மீண்டுமாக உம்மோடு உம்மிலே உமக்காக உமது பிரசன்னத்தை நோக்கி கூவி அழைக்கும் ஆசீர்வாதத்தை தந்து எங்களை உயிர்ப்பித்தவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த நன்மைகள், செய்ய போகின்ற நன்மைகள் அனைத்திற்கும் மொத்தமாக நன்றி கூறுகிறோம். தர்மையான காலை வேளையிலே தூய ஆவியானவருடைய கொடைகளையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களுக்கு பொழிந்து எங்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகம், ஆன்ம நலம், பலம், சக்தியை தந்து எங்கள் இதயத்தில் இருக்கின்ற மன்றாட்டுக்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து எங்கள் குடும்பங்களுக்கு தேவையான நிறைய ஆசிரை தந்து வழிநடத்தியருள வரம் வேண்டி இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். அநீதியை கண்டும் பார்வையாளராய் இருப்பது துரோகம். நமது வாழ்க்கையில் இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்வது அதுதான். அநீதியை கண்டு எந்த சூழ்நிலையிலும் நாம் அமைதி காக்காமல் இயேசுவை போன்று எருசலேம் தேவாலயத்தில் தட்டி கேட்டது போல் நாமும் அநீதி இருக்கின்ற இடங்களில் இயேசுவை மையமாக வைத்து இயேசுவின் பிள்ளைகள் என்பதை பிரதிபலிக்க அநீதிகளை நாம் தட்டி கேட்க வேண்டும். அநியாயம் செய்யாமலும் நாம் வாழ வரம் கேட்போம். உலகம் மகிழும் அந்த மகிழ்ச்சியும் நிலையானதல்ல. நாம் புலம்பலும் அழுகையும் நிலையானதல்ல. எல்லாம் மாறும். அநீதியை கண்டு மௌனமான பார்வையாளராக நாம் இருக்க இயலாது. இவற்றை சொன்னவர் ஸ்டேன் சுவாமி அவர்கள். இறைவனிடம் கேட்போம். அவரை போல பிறரில், பிறருக்காக, பிறரோடு வாழ்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரினில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். சகாயத்தாயின் ஆசீர் நம் குடும்பங்களில் இருக்க வேண்டுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.